சரவண பெருமாள் சார் வணக்கம். சரவண பெருமாள் சார், இப்போ பீகார் விவகாரத்திற்கு பிறகுதான் இந்த ஒரு டீட்டெயிலை ரொம்ப டீட்டெயில்டு ரிப்போர்ட்டை பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷனோட ராகுல் காந்தி கொடுத்துருக்காரு. இந்த இஷ்யூ சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியாவுக்கும் போயிருக்கு. கோர்ட்டு சொல்லியிருக்கு, நீங்கள் இந்த சிறப்பு வாக்காளர் திருத்தம் அப்படிங்கிற பெயரில் நீங்கள் 5 கோடி வாக்காளர்களை நீங்கள் நீக்கினீங்க அப்படின்னா அதையெல்லாம் இந்த சுப்ரீம் கோர்ட் வேடிக்கை பார்த்துட்டு இருக்காது அப்படின்ட்டுலாம். இந்த பொதுவாக தேர்தல் ஆணையத்தின் மீது ஏற்கனவே நம்ம பல எலெக்ஷனில் பார்த்துருக்குறோம். குப்பை தொட்டியை தூக்கிட்டு போகிற மாதிரிலாம் இந்த டப்பாவை தூக்கிட்டு போயிருக்கிறாங்க. எத்தனையோ இடங்கள்லாம் அந்த மிஷின் எல்லாம் பிடிபட்டிருக்கிறது. சந்தேகத்திற்கு அப்பாற்பட்டு இப்போ டாக்குமெண்டோட காட்டுறாரு. ஒரே ஒரு படுக்கை அறை கொண்ட வீட்டில் 50 பேர் இருக்கிறாங்க, 100 பேர் இருக்கிறாங்க. இப்படி எக்கச்சக்கமான பட்டியல்களை காட்டுகிறார். இதுக்கு இந்த எலெக்ஷன் கமிஷன் கேட்குதில்ல, நீங்கள் பிரமாண பத்திரத்தை தாக்கல் பண்ணுங்க, நாங்கள் இனிஷியேட்டை நாங்கள் என்கொயரி இனிஷியேட் பண்ணுறோம் அப்படின்ட்டு. நம்ம அலிமல் புகாரி சார் சொன்னார், இப்படி பிரமாண பத்திரம் கேட்பதற்கே உங்களுக்கு அதிகாரம் இல்லாத போது நீங்கள் எப்படி இதை கேட்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே என்ன பிரச்சனை இருக்குது சார்? இதில் சவுண்டு வைங்கப்பா. அனைவருக்கும் மாலை வணக்கம். என்னோட பணிவான கருத்துக்களை உலக தமிழ் நெஞ்சங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். அதாவது சார், முதல்ல நம்ம ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்தணும். அதாவது லீடர் ஆஃப் அப்போசிஷன் ஒரு அலிகேஷனை வைக்கிறார். அப்போசிஷன் ஒரு அலிகேஷனை வைக்கிறார் பப்ளிக்கா, சரிங்களா? அந்த அலிகேஷன் வைக்கிறது நம்ம பப்ளிக்கா சொல்லியிருக்காரு. அதே அலிகேஷனை அவர் என்ன பண்ணிருக்கணும்னா அதை ஒரு ரிட்டர்ன் கம்ப்ளைண்டா சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸோட சப்மிட் பண்ணணும். நீங்க அலிகேஷன் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா மேல வைக்கிறீங்க. இங்க நீங்க நரேந்திர மோடி ஐயா மேலேயோ இல்லைன்னா வேற யார் மேலேயும் வைக்கல இங்க. ஆகையினால இப்ப இந்த நீங்க வைக்கக்கூடிய சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸோட ஒரு லெட்டர் ஒண்ணு அனுப்பணும். அவங்க 3 மாநிலம், மகாராஷ்டிரா, ஹரியானா, அதனோட மாநிலங்களுடைய எலெக்ஷன் கமிஷன் லெட்டர் அனுப்பிச்சிருக்காங்க ராகுல் காந்தி. அதுக்கு இப்போ நீங்க அதாவது ஓத் ஆஃப் அஃபிடேவிட்ட கொடுக்கலனாலும் நீங்க செய்ய வேண்டிய கடமைன்னா, நீங்க பப்ளிக்கா வந்துட்டீங்க, உலகமே உங்களை பார்த்துக்கிட்டு இருக்கு, வெளிநாடுகள்ல இருந்து எல்லாருமே பார்த்துக்கிட்டு இருக்காங்க, இந்தியர்கள் மட்டும் இல்ல. ராகுல் காந்தியை உலகளாவிய மக்கள் உன்னிப்பா அவர் சொல்ல இருக்கக்கூடிய அலிகேஷனை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஆகையினால இங்க தார்மீக அடிப்படையில ராகுல் காந்திக்கு நீங்க ஓத் ஆஃப் அஃபிடேவிட் சப்மிட் பண்ணலாலும் நீங்க கில் விசஸ் எலெக்ஷன் கமிஷன், இந்த சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு 1978 இருக்கு. அதுல அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்த இதை நீங்க சப்மிட் பண்ணணும். நீங்க இதுவும் அஃபிடேவிட்டா தாக்கல் பண்ணலாம். பட் நார்மலா எனக்கு தெரிஞ்ச ப்ரொசீஜர் என்ன, நான் 3 தடவை எலெக்ஷன் நின்றுருக்கேன் சுயேட்சையா இந்த பெரம்பூர் தொகுதியில. ஆகையினால அப்போ நீங்க எந்த ஒரு இது தாக்கல் பண்ணும் எலெக்ஷன் கமிஷனுக்கு கோரிக்கையா வைக்கணும்னாலும் நீங்க ஒரு ரெப்ரசன்டேஷன், ஒரு நோட்டரி பப்ளிக் அஃபிடேவிட் தாக்கல் பண்ண வேண்டிய சூழ்நிலைக்கு அந்த கேண்டிடேட் தள்ளப்படுறாரு. இதுதான் ப்ரொசீஜர் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு. நீங்க இங்க நீங்க சொல்றீங்க அந்த அஃபிடேவிட்லாம் தாக்கல் பண்ண வேண்டியது இல்லை அப்படின்னு சொல்றீங்க. சரி, அது விட்டுடுவோம். ஆனா இங்க விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இதனோட கான்சிக்வன்ஸ், அதாவது நம்மளோட 227 பாரதிய நியாய சன்னிதா BNS 2023 இதை இந்த ஃபால்ஸ் டிக்ளரேஷன், அதாவது ஃபால்ஸ் இன்ஃபர்மேஷன் நீங்க கொடுக்கும் போது, அப்போ நீங்க இதுக்கான இதை நீங்க வெரிஃபை பண்ணும்போது, அந்த ட்ரூத் எல்லாம் வெரிஃபை பண்ணும்போது அதுக்கு 7 ஆண்டு காலம் சிறை தண்டனை. அதை நல்லா நினைவுல வச்சுக்கணும். அது ராகுல் காந்திக்கு தெரியும் நினைக்கிறேன். இதுல என்ன தெரிய வருதுன்னா, இந்த இதுல பாத்தீங்கன்னா, நான் பொதுப்படையா சொல்றேன், இங்க எந்த கட்சி சார்பாகவும் நான் பேச விரும்பல. ராகுல் காந்தி சொன்ன அலிகேஷன் பப்ளிக்கா வந்துடுச்சு. ஒரு LOP சொல்றாரு. இங்க நீங்க ஃபேஸ் பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னா, அது தவறு என்று நிரூபிக்கப்பட்டால் நீங்க 7 ஆண்டு கால சிறை தண்டனை, 10,000 அபராதம்னு இருக்கு. அதனால இத ஃபேஸ் பண்றதுக்கு ராகுல் காந்தி அஞ்சுறாரோ அப்படின்றதான் எனக்கு சந்தேகம். எனக்கு புரியுதுங்களா? எனக்கு நல்லா புரியுது சார். எனக்கு நீங்க சொல்றது இந்த இத மட்டும் முடிச்சுக்கிறேன் சார். இல்ல இருங்க, நான் இந்த இத மட்டும் சொல்லிக்கிறேன். சுப்ரீம் கோர்ட்ல கபில் சிபில கேக்குறாங்க,
இவ்வளவு லட்சம் பேர் இறந்துட்டாங்கன்னு எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா சொல்லுது. நீங்க வந்து ஒரு 15 பேரை கொண்டு வந்து நிறுத்துங்க. அந்த 22 லட்சம் பேர்ல இறந்தவங்க லிஸ்ட்ல இருந்து ஒரு 15 பேரை 10 பேரை கொண்டு வந்து சுப்ரீம் கோர்ட் முன்னாடி நிறுத்துங்க. இவங்க எல்லாம் இறக்கல அப்படின்னு சொல்லுங்க. இவங்க எல்லாம் இடம் பெயர்லன்னு ஒரு 10 பேரை கொண்டு வாங்க. இது நாள் வரைக்கும் கபில் சிபல் உங்க கவுன்சில் இருக்கிற ஒரு சீனியர் மோஸ்ட் கவுன்சில் சுப்ரீம் கோர்ட்ல இது நாள் வரைக்கும் ஏன் போகல? ஏன் போய் தாக்கல் பண்ணல? இந்த 15 பேர் 10 பேரை ஏன் கொண்டு போல? நீங்க அதெல்லாம் இறந்தவங்களை விட்டுடுங்க சார். இருக்கிறவங்க இடம் பெயர்ந்து போனவங்க டபுள் ஓட்டர் இருக்கவங்க இவங்களுக்கு எல்லாம் டபுள் ஓட்டர் இல்ல, நீங்க ஒரு 5 பேரை கொண்டு போங்களே. அதுதானே சுப்ரீம் கோர்ட் கேள்வி கேட்டிருக்கு. நீங்க 15 பேரை கொண்டு வாங்க. ஒட்டுமொத்த அவங்க பண்ணிருக்க இந்த எஸ்ஐஆர் வந்து நான் கேன்சல் பண்றேன்னு சொல்லுது. சரி சார், என்னன்னா வந்து நீங்க அதற்கான முன்னடிவடிக்கை எடுக்க சார். ஆனா சரவண பெருமாள் சார், ஆனா நீங்க சொன்னீங்க, நீங்க இந்த நாட்டில் ஒரு லீடர் ஆஃப் ஆப்போசிஷன் அப்படிங்கிற அந்த ஒரு உயர்ந்த பொறுப்பில் இருக்கக்கூடிய இவ்வளோ பெரிய ஒரு நாட்டில் இருக்கக்கூடிய ஒருத்தருடைய அவர் வந்து ஒரு பெரிய சார்ஜ் வைக்கிறாரு. அவர்கிட்ட வந்து என்ன பண்ணுறாங்கன்னா பிரமாண பத்திரத்தை பிரிண்ட் அடிச்சு சார், சும்மாலாம் இல்லை, நீங்கள் வந்து ஓத் அண்ட் அஃபிடவிட் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறது, நீங்கள் இது கொடுங்க நாங்கள் இனிஷியேட் பண்ணுறோன்றலாம் சொல்லலை. அவர் பேரை பிரிண்ட் அடித்து அதில் என்னென்னலாம் செக்ஷன்ஸ் போடணுமோ எல்லாத்தையும் போட்டு கொடுக்குறாங்க. ஆனால் இங்கே இதே நாட்டில் எப்படி வேறெல்லாம் எப்படி நடக்குதுங்கிறதுக்கு ஒரு உதாரணம் நான் உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன். இங்கே பாருங்க, 13/7/2025 இல்லை சார், கொஞ்சம் தயவு செஞ்சு கேளுங்க, 13/7/2025 அன்னைக்கு, ஆமாம் 13/7/2025 அன்னைக்கு ஒரு தனியார் தொலைக்காட்சியில் ஒரு நடன நிகழ்ச்சி ஒன்று நடக்குது. அந்த நடன நிகழ்ச்சியில் ஹிந்து கடவுள்களை வந்து அவமதிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹிந்து முன்னணி அப்படிங்கிற ஒரு அமைப்பு என்ன பண்ணுது அப்படின்னா மத்திய அமைச்சர் எல் முருகனுக்கு ஒரு வேண்டுகோள் வைக்குது சார், நீங்க இதுல தலையிட்டு நடவடிக்கை எடுக்கணும்ட்டு. நேரம் என்ன தெரியுங்களா? 10/6 சார், ராத்திரி 10/6 ராத்திரி. சரிங்களா? அன்னைக்கு வந்து ஞாயிற்றுக்கிழமை சார், சண்டே. சரிங்க சார். ஆமா, 10:43க்கு வெறும் 35 நிமிஷத்துல இந்த நாட்டினுடைய மினிஸ்ட்ரி ஆஃப் இன்ஃபர்மேஷன் அண்ட் பிராட்காஸ்டிங் அண்டர் செக்ரட்டரி என்ன எந்த டிவி மேல நடவடிக்கை எடுக்கணும்ட்டு இந்து முன்னணி கோரிக்கை வச்சதோ அந்த சேனலுக்கு வந்து பாத்தீங்கன்னா அண்டர் செக்ரட்டரி நோட்டீஸ் அனுப்பி விட்டாரு. எத்தனை நிமிஷத்துல தெரியுங்களா? வெறும் 35 மினிட்ஸ்ல. ஒரு அமைப்புக்கு இருக்கக்கூடிய ஒரு மதிப்பு மரியாதை கூட இந்த நாட்டில் இருக்கக்கூடிய எதிர்க்கட்சி தலைவருக்கு கிடையாதா சார்? அவர் இவ்வளோ பெரிய சார்ஜ் வைக்கிறார். நீங்க எல்லாருமே அப்படியே சட்டம் பேசுறீங்களே சார். ஒரு உங்களுக்கு தேவையான ஒரு அமைப்பு நடவடிக்கை எடுன்னு ஒரு கோரிக்கை வச்சதுனா, இல்லை நான் கேட்டுறேன் கோரிக்கை வச்சதுன்னா ஞாயிற்றுக்கிழமை நாள் வீட்டில் படுத்து தூங்கிட்டு இருக்கக்கூடிய அண்டர் செக்ரட்டரி கையெழுத்து போட்டு 35 நிமிஷத்தில் நோட்டீஸ் அனுப்புறாரு. வெறும் 35 நிமிஷம் சார், எந்த ப்ரொசீஜரும் கிடையாது, வெறும் ட்விட்டர்ல ஒரு வேண்டுகோள், அவ்வளவுதான். இவர் இத்தனை மீடியாவை வச்சுக்கிட்டு ஒரு சார்ஜ் பண்றாரு. கேட்டா நீ வந்து கையெழுத்து போட்டு நீ லெட்டர் கொடு, அப்பதான் நாங்க நடவடிக்கை இனிஷியேட் பண்ணுவோங்கிறீங்க. நீங்க இது நியாயமா? நீங்களும் ஒரு நடுநிலையாளர், ஒரு அரசியல் விமர்சகர், ஆமா அப்படி கொடுத்தாதான் இந்த நாட்டில் நடவடிக்கை எடுப்பாங்கன்னு சொல்றீங்க சார். சொல்லுங்க. ஒரே ஒரு தகவல் மட்டும் நான் பதிவு பண்றேன். இதுல நான் வந்து கடந்த செப்டம்பர்ல வந்து காஷ்மீர்ல இருந்து பூனேக்கு டிராவல் பண்ணிட்டு இருக்கேன் ட்ரெயின்ல. புரியுதுங்களா? இதே இன்சிடென்ட் தான் நீங்க சொல்றேன். இப்ப எல் முருகன் விஷயத்த சொல்றீங்க இல்லையா? அதே இன்சிடென்ட்ல நான் வந்து பூனே ரீச் ஆயிட்டு இருக்கும் போது எனக்கு ஒரு த்ரெட்டனிங் கால் வருது. இங்க P6 போலீஸ் ஸ்டேஷன்ல என்ன பத்தி அவர் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு. கொடுத்ததுக்கு அப்புறம் வந்து எனக்கு அந்த இதுல இருந்து த்ரெட்டனிங் கால் வருது, உன்னை வந்து என்ன பண்றேன் பாரு அப்படின்னு. புரியுதுங்களா? இதுக்கு ஆதரவா இங்க இருக்க லோக்கல்ல இருக்க ஆளுங்கட்சியில ஆதரவா செயல்படுறாங்க. நான் என்ன பண்றேன், உடனே ட்விட்டர்ல வந்து ரயில்வே மினிஸ்டருக்கு அடிக்கிறேன். அவங்க என்ன பண்றாங்க, லோக்கல்ல இருக்க பூனே ஸ்டேஷனுக்கு அடிக்கிறாங்க. அங்க வந்து ஏசிபி ரயில்வே போலீஸ் வந்து எனக்கு உடனடியா பாதுகாப்பு கொடுக்குது. இதுதான் வந்து நிலவரம். அது டைமிங்க பத்தி பிரச்சனை இல்லை. ஆனா வந்து இங்க வந்து விஷயம் என்ன, நீங்க கேட்ட கேள்வி என்ன, அந்த நடனமானது நடத்தப்பட்டது, அது இந்து விரோத போக்காக இருக்குது, மனு கொடுக்குறாங்க,
டியூட்டர்ல அடிச்சோன்னா அண்டர் செக்ரட்டரி கொடுக்குறாரு சார். இந்த இப்போ நீங்க கடந்த காலங்கள்ல நானே பல தடவை வந்து சார் நீங்க அப்படி லெட்டர் கொடுக்கவே முடியாது சார். அந்த அண்டர் செக்ரட்டரி செக்ஷன் ஆபீசரா இருந்து ப்ரமோஷன் ஆகி முதல் நோட்டீஸ் சார் அது. இல்ல சார், இல்ல இல்ல, நானே இந்த நாட்டுல அமைச்சகங்களும் ஒரு அமைப்புகளும் எப்படி செயல்படுதுன்னு சொல்றேன். சொல்லுங்க சார். அதாவது எனக்கு வந்து ரயில்வே மினிஸ்டர் பாதுகாப்பு கொடுக்க சொல்லி சொல்றாரு. இது வந்து பெரிய டியூட்டர்ல போறதுனால பெரிய விஷயம் கிடையாது, புரியுதுங்களா? டியூட்டர்ல அண்டர் செக்ரட்டரி அவங்க ஃபார்வர்ட் பண்ணிருக்கலாம், அது ஆக்ஷன் எடுப்பாங்க. சார் அண்டர் செக்ரட்டரி நோட்டீஸ் சேனலுக்கு அனுப்புறதுக்குள்ள இந்து முன்னணி கிடைக்குது சார். என்ன சார் நீங்க? சார் நான் பேசுறேன் சார், நீங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. இந்த அஸ்ஸாம்ல வந்து பாத்தீங்கன்னா இதே மாதிரியான இந்த என்ஆர்சி வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அங்க வந்து என்ன அப்படின்னா குறிப்பிட்டு நான் சொல்றேன், குறிப்பிட்டு இஸ்லாமியர்களுக்கான அந்த குடியுரிமை அப்படிங்கிறது அங்கே மறுக்கப்படுகிறது. நீங்கள் டிஃபென்ஸில் வேலை செய்த கர்னல் எல்லாம் நீங்கள் வந்து அங்கே வந்து அவங்க வந்து அந்த என்ஆர்சி லிஸ்டில் இருந்து அவங்க நீக்கப்பட்டாங்க அப்படிங்கிறது. இங்கே நம்ம பீகாரில் ரொம்ப தெளிவாக சொல்கிறார் இந்த நாட்டினுடைய உள்துறை அமைச்சர், நாங்கள் பங்களாதேஷிகளை, அதாவது ஒருவேளை அவர் வந்து முஸ்லிம்ஸுன்ட்டு சொன்னால் சிக்கலாகுமோன்ட்டு ஒருவேளை சொல்லலைன்ட்டு நான் நினைக்கிறேன். பங்களாதேஷிகள் வந்து பீகாரினுடைய வேலை வாய்ப்பை பறிக்கிறார்கள், அதனால் அவங்கள நாங்கள் நீக்கியே தீர்வோம் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. சார் ஏதோ ஒரு 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 டார்கெட்டட் வேலையை இந்த அரசாங்கம் செய்கிறதா சார்? சார் அதாவது நீங்க சொல்ற ஃபேக்ட். ஹலோ கேக்குதுங்களா? கேக்குது, பேசலாம், கொஞ்சம் சுருக்கமா. அதான் சார், அதாவது நீங்க சொன்ன ஃபேக்ட் வந்து பாத்தீங்கன்னா, ஒரு முன்னாள் டைரக்டர் ஜெனரல் ஆஃப் பிஎஸ்எஃப் அவர் வந்து சென்னையில நடந்த ஒரு மீட்டிங்ல சொல்றாரு, நாங்க வந்து எங்களுக்கு வந்து 1980 இருந்து அப்ப இருந்த ஹோம் மினிஸ்டர் வந்து சொல்லுவாரு, எப்பப்பெல்லாம் எலெக்ஷன் நடக்குதோ அப்ப பார்டரை திறந்து விட்டுருங்க, அங்க இருக்க பங்களாதேஷிகள் வந்து ஓட்டு போட்டோம் அப்படின்வாங்க. இப்ப இதுக்கு என்ன சார் அர்த்தம்? பங்களாதேஷிகளுக்கு வந்து அவங்களுக்கு ரேஷன் கார்டு கிடையாது, எலெக்ஷன் கமிஷன் கார்டு கிடையாது, எதுவுமே கிடையாது, ஓட்டர் லிஸ்ட்லயே பேர் கிடையாது. அப்படி பாத்தீங்கன்னா பல லட்சம் வாக்குகள் வந்து வெஸ்ட் பெங்கால்ல மட்டுமே இன்னைக்கு வரைக்கும் எந்த ஆட்சி நடந்திருந்தாலும் சரி, அது கம்யூனிஸ்ட் ஆக இருந்தாலும் சரி, காங்கிரஸ் ஆக இருந்தாலும் சரி, அவங்க வந்து பெருவாரியாக வெற்றி பெறுவதற்கு அங்க இருக்க பார்டர்ல இருக்க இன்னைக்கு வந்து தடுக்கப்பட்டிருக்கு. இந்த 12 வருஷத்துல கண்ட்ரோல் பண்ணி வச்சிருக்காங்க எல்லாத்தையும். அதனால எஃபெக்ட் தான் வந்து இன்னைக்கு வந்து அபரிதமா வந்து பாத்தீங்கன்னா பங்களாதேஷிகள் வாக்களிக்க முடியாத சூழ்நிலை தான் அங்க கலவரத்தை உண்டு பண்ணிட்டு இருக்காங்க மம்தா பானர்ஜி. இது வந்து நான் சொல்லல சார், மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில ஒரு செக்யூரிட்டி செமினார்ல ஒரு எக்ஸ் டிஜி டைரக்டர் ஜெனரல் ஆஃப் பிஎஸ்எஃப் சொல்றாரு. அப்படி இருக்கும் போது பல ஆண்டுகளாக நீங்க வந்து அவங்க சொன்னாங்களே இந்த தேசத்தை பிரிச்சுட்டாங்க, நம்ம நாகராஜன் சார் சொன்னது பாத்தீங்களா, பங்களாதேஷுக்கு தனி நாடு கொடுக்கப்பட்டது. அப்படி இருந்தும் இன்னும் வந்து ஒரு சிலர் இங்க இருக்காங்க. நிறைய விஷயங்கள் இருக்கு சார். இது வந்து இந்தியாவில வந்து பாத்தீங்கன்னா போலி ரேஷன் கார்டு கொடுக்கறது இதெல்லாம் கட் பண்ணதுனாலதான் இன்னைக்கு வந்து நரேந்திர மோடிக்கு விரோதமா செயல்படுறாங்க. இது மாதிரி இடம் பெயர்ந்து வந்தவங்க எல்லாம் போலி ரேஷன் கார்டை கொடுத்துக்கிட்டு இந்த மாதிரி ஏமாத்திட்டு இருந்தா இது அடிபட்டு போச்சு. ஆகையினால இந்த ரேஷன் கார்டை வச்சுட்டுலாம் எலெக்ஷன் கமிஷன் வந்து இது பண்ண முடியாது. நாகநந்தினி வருத்தம் பண்றாங்களா, பாஸ்போர்ட்டை கொண்டு வாங்க, அதை கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லி. ஆகையினால வந்து பங்களாதேஷிகள் பிரச்சனை இது விஸ்வரூபமாக எடுத்துக்கொண்டுதான் இருக்கிறது. கடந்த இந்த கொரோனா டைம்ல வந்து ரொம்ப விஸ்வரூபமாக எடுத்துக்கொண்டது. ரோஹானியா முஸ்லிம்ஸ் வந்து இடம்பெயர்ந்து இந்தியாவுக்குள்ள வந்துட்டாங்க, அதை கட்டுப்படுத்த முடியல. ஓகே சார், ஓகே.